வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது சூப்பரான மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பச்சை அரிசி 4 டம்ளர் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரேஷன் பச்சரிசி தான், நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துன்னு இருக்கேன். இதையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 4 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் உளுந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது அரைச்சிக்கிறேன். உளுந்தை தனியாக அரைச்சிக்கோங்க, அரிசியை தனியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு கலந்து ஒரு 10 to 12 hours நல்ல மாவு ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல் நைட்டு கூட ஊற வைக்கலாம் மாவை. பாருங்கள், நான் இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப பொங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோசம் தான். பாருங்கள், இப்போது பிளேட் மூடி நம்ம வச்சிடலாம். மாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பிளேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆனியன் நல்லா வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஆனியனும் நல்லா. இப்போது நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸும் எனக்கு அனுப்புங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா தோசை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும், மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தோசா. பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி செஞ்சுக்கலாம்.